ஏடாச்சு ஐயா. அம்மா, நீங்க எப்படிமா அந்த முரட்டு பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்க? மணி, நீ நினைக்கிற மாதிரி லலிதா இல்ல, அவ தங்கச்சி. அம்மா எங்க? ஐயா, கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வரும்போது யாரோ கார்ல வந்தாங்க. அம்மாவை பலவந்தமா தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தையா, என்னால முடியல, கடத்திட்டு போயிட்டாங்க ஐயா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன தேடிட்டு வந்த பசங்க கண்ணு அக்கா பட்டிருக்கா. அவளை நான் தான் நினைச்சு அக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க. நீ நினைச்சு அவளையா? ஆமா, அவனை நினைச்சு நீங்க என்ன தொட்டு வாங்கல, அதேதான் இதுவும். வாங்க போலாம். ஐயோ, என்ன சார் இது? யாரையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? நீங்க வாங்க. இத பாத்தீங்களா? என் அக்காவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அவனுங்க என் அக்காவை கொண்டுட்டாங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குயா. ஹலோ, ரவிசங்கர் இருக்காரா? எங்கதான் இருக்காரு. எங்க யார் சார்? அவரை பேச சொல்லியா? சார், உங்களுக்கு தான் போன். ஹலோ, நான் ரவிசங்கர் பேசுறேன். கர்ப்பமா இருக்கிற ஓம் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கா? கன்னி பொண்ணு கஸ்தூரி உன்கிட்ட இருக்கா? நான் இருக்கிற இடத்துக்கு கஸ்தூரி வந்துட்டான்னா ஓம் பொண்டாட்டி உன்கிட்ட வந்துருவா. எப்படி? யார் நீ? எங்க இருந்து பேசுற? தப்பான கேள்வியா கேக்குறிய? கஸ்தூரிய எங்க அனுப்புறதுன்னு கேளு. எங்கன்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துல எங்க கார் அங்க வந்துடும். அதுல கஸ்தூரியை ஏத்தி விட்டுட்டு அந்த காரை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர. எங்க கார் ஒரு இடத்துல நிக்கும். நீயும் உன் காரை நிறுத்துற. கஸ்தூரி எங்க கிட்ட வந்துடுவா, ஓம் பொண்டாட்டி உன்கிட்ட வந்துடுவா. நான் சொல்றபடி செய்யாம நீ உன் புத்திக்கு வேலை கொடுத்த, உன்னை அப்பான்னு கூப்பிட உனக்கு குழந்தை இருக்காது, அக்கான்னு கூப்பிட உனக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா.